இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொந்தமாக எந்த தொழிலாக இருந்தாலும் கரெக்டாக நேர்மையாக இது பண்ணோன்னா சக்ஸஸ் ஆகலாம். நாங்கவே வந்து மதிப்பு கூட்டு பண்ணி சேல் பண்ணிவிடுவோம். பால், தயிர், வெண்ணெய், பன்னீர், சீஸு, பட்டர் அந்த மாதிரிலாம் ஹோம்மேடாக ப்ராடக்ட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்களே எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கோம். வணக்கம்ங்க, என் பேர் மணிகண்டன். நம்ம ஈரோடு மாட்டு சந்தையில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மாடு கொடுத்துருக்கோம். இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆயப்பாக்கம் கடலூர் கிராமம். ஆயப்பாக்கம் கடலூர் பக்கம் வந்திருக்காங்க. ஒரு 5 மாடு எடுத்திருக்காங்க. டீட்டெயில் சொல்லுவாங்க, கேளு. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கடலூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேண்ணா, கல்பாக்கம் பக்கத்தில். கல்பாக்கத்துல? ஆமாம். சரிங்க. சார், இங்கே எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 4 மாடு வாங்கியிருக்கோம். வாங்கி கொடுத்தது யாருங்க? மணிகண்டன் அவர்கிட்ட தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாகவே வாங்கி கொடுத்துருக்காரு. 4 மாடும் பார்த்தீங்கன்னா சென்ன மாடை தான் வாங்கியிருக்கு. இன்னொரு 10-15 நாள் கண்ணு போடுற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நீங்கள் வந்து பண்ணைக்கு வாங்கிட்டு போயிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது? பண்ணைக்கு தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். பண்ணைக்கு தான். பால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் வந்து நாங்கள் சொசைட்டிலாம் ஊற்றுறது இல்லை. அது நாங்கவே வந்து மதிப்பு கூட்டு பண்ணி சேல் பண்ணிவிடுவோம்ண்ணா. பால், தயிர், வெண்ணெய், பன்னீர், சீஸு, பட்டர் அந்த மாதிரிலாம் ஹோம்மேடாக ப்ராடக்ட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோம்மேடாக நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? பிஸ்னஸ் எங்கேயும் பால் நாங்கள் வெளியில் டெய்லி ஒரு 50 கஸ்டமருக்கு டோர் டெலிவரி பண்ணுறோம். அது போக மீதி பாலை வந்து நாங்கள் இந்த மாதிரி வேல்யூ அடிக்ஷன் ப்ராடக்ட்டை நாங்கள் மாற்றி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாலுக்குன்னா உங்களுக்கு அதில் லாபம் அதிகமாக இருக்குது? ஆமாம். சொசைட்டிலனா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் 27 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அது தெரிஞ்சுட்டே வந்து நாங்கள் ஊற்றுறது ரொம்ப தப்பு. அதனால் நாங்கள் ஊற்ற மாட்டோம், சொசைட்டி கொடுக்க மாட்டோம். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்? ஆமாம். க்ளீன் பண்ணுறது மட்டும் ஒரு 2 பேர் வச்சுருக்கோம் வேலை. மற்றபடி நாங்களே எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துப்போம். நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டதால உங்களுக்கு வந்துட்டு அந்த லேபர் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஆமாம், காஸ்ட் கம்மி. ஸோ அதனால் லாபம் உங்களுக்கு நினைச்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் வருது. தீவனம் போடுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். பால் கறக்கிறதுலேருந்து வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு லேடிஸ் மட்டும் வச்சுருக்கோம். ஓகே. மொத்தம் எத்தனை மாடுங்க இருக்கிறது வீட்டில்? எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் கண்ணுட்டியில் சேர்த்து ஒரு 10 மாடு இருக்குது. அது ஒரு 5 மாடு வாங்கியிருக்கோம். ஓகே. இப்போ ஒரு 5, அது ஒரு 10-15 மாடு. 15 மாடு இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு 2 மாடு தான் கறக்குது. மீதி எல்லாம் சென்னையில் இருக்குது. அதனால சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு. ஆமாம், உடனே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இது பத்ததுக்கு பால் நாங்கள் வெளியிலும் வாங்கிட்டு இருக்கோம். பால் டெய்லியும் ஒரு 100 லிட்டரு டெய்லி பக்கத்து ஊர்லாம் போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம் பால். சரிங்க. இதை தவிர்த்து வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்தமாக மரச்சக்கு வச்சுருக்கோம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஸோ அந்த புண்ணாக்கு அதெல்லாம் அதில் கிடைக்கிற புண்ணாக்கு அதில் எல்லாமே மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் தீவனத்துக்கு அது தீவன முறை எல்லாம் மேலாண்மை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பில்லு போட்டிருக்கோம் வீட்டில். இந்த கோஃபோர், கோஃபை, சூப்பர் நெபர் பில்லு போட்டிருக்கோம். மற்றபடி இந்த அடர் தீவனம்லாம் கடையில் தான் வாங்கி. கடையில் தான் வாங்கி. கடையில் சொல்லிட்டேன்னா மாசமாக இவ்வளோ இறக்கிடுவாங்க. 10 முட்டை 20 முட்டை இறக்கிடுவாங்க. ஓகே. நீங்கள் இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணுன்னாக்கா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி மாடு அப்புறம் இப்போ எல்லாமே மாடுன்னு சொல்ல முடியாது. எந்த இதுவாக இருந்தாலும் சரி சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு கேட்டான். வீட்டில் வந்து இப்போ கூட வீட்டில் வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் வந்து நம்ம இதில் பிஸ்னஸ் கையில் எடுத்து நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொந்தமாக எந்த தொழிலாக இருந்தாலும் கரெக்டாக நேர்மையாக இது பண்ணோன்னா சக்ஸஸ் ஆகலாம். நான் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தேன். இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டான்னு விட்டு முடிச்சுட்டு நமக்கு எந்த ஒரு ஜாப் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜருக்குன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. பெஸ்ட்டு. ஆமாம். யார் கையும் நம்பி இருக்க தேவை கிடையாது. நம்ம லாபமோ நஷ்டமோ நம்மளே பார்த்துக்கலாம். யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. ஓகே. இப்போ பால் கறக்குறீங்க, கறந்து என்ன சொசைட்டிக்கு ஊற்ற மாட்டீங்க? சொசைட்டி மட்டும் அந்த தப்பு மட்டும் செய்யுங்க. இப்போ பால் என்ன பண்றீங்க? எடுத்தோன்னே காய்ச்சுவீங்க. இப்போ ஹோட்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஹோட்டலுக்கு வாரத்துக்கு ஒரு 10 கிலோ பன்னீர் கொடுக்குறேன். 10 கிலோ பன்னீர் கொடுக்குறீங்க? 10 கிலோ பன்னீர் கொடுக்குறேன். 10 கிலோ பன்னீர் போடுறது வந்து குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 3 கிலோ பன்னீர் வருதுன்னா 20 லிட்டர் பால். அப்போ 10 கிலோ பன்னீருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதுவே நமக்கு பால் பத்தாது. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பாலுக்கு 3 கிலோ பன்னீர். 20 கிலோ அந்த 20 லிட்டர் பாலுக்கு 3 கிலோ பன்னீர். சரிங்க. அப்படின்னா 60 லிட்டரு 70 லிட்டர் பால் வேணும் ஒரு நாளைக்கு. நம்ம 10 கிலோ பன்னீர் போடுறது. சரிங்க. சரி. அப்படின்னும் போது நமக்கு பால் பத்தாது. சரிங்க. அப்ப நீங்க வெளியில பால் எடுக்கலாம் தானே? பால் அதையும் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம எடுத்து வாங்குறத நம்ம கொஞ்சம் சொந்தமா இருந்தா கொஞ்சம் உழைப்பு போட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நமக்கு மாடும் கொஞ்சம் உற்பத்தி ஆகும். நம்மளோட ஃபார்மும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். நம்ம தொழில் ஆகி போச்சு. நம்ம படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓ சரிங்க. 7 வருஷம் வேலை பார்த்துட்டு சரி பிஸ்னஸ்னு ஒன்று வேணும்னா சரி நம்ம பாலை கறந்தமா சொசைட்டிலாம் 27 ரூபா 30 ரூபா தான் கொடுக்குறாங்க. சரிங்க. எந்த சொசைட்டிக்காரும் எவ்வளோ லாபம் கொடுக்கறது கிடையாது. பிரைவேட் இருந்தாலும் கவர்மெண்ட் இருந்தாலும். ஓகே. பாலை மட்டும் பாலை விற்காம வேல்யூ அடிக்ஷன் அதாவது மதிப்பு கூட்டு பண்ணி விற்றா மட்டுமே நமக்கு லாபம் வரும். அதுலேயும் நம்ம கரெக்டாக பண்ணணும். சரிங்க சரிங்க. இப்போ மதிப்பு கூட்டு முறை பண்ணுறாங்க. ஆனால் அப்புறம்
அதே மாதிரி மக்களுக்கு எப்படி பால் தேவையை நம்ம எப்படி பூர்த்தி அது பண்றது? நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஒரு 50 லிட்டர் தயிர் போடுறேன், பால் காசுறேன். ஒரு 70 லிட்டர் தயிர் காசுறேன். 50 லிட்டர் தயிர் போட்டு அதை வந்து மிஷின் வச்சு மோர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறோம். இப்போ அந்த மோர் என்ன பண்றது? மோர் எடுத்துட்டு போய் தெருவா விற்கணும். ஆமாங்க. நான் விற்பேன். அதை வித்துனா ஒரு 4000 5000 நமக்கு கிடைக்கும். அந்த பாலுக்கான முதல்ல அதில் எடுத்துருவேன். அந்த வெண்ணெயை காய்ச்சி 1 கிலோ நெய் வந்து 1500 ரூபாய் நமக்கு சேல் பண்றோம். ஆனா நாங்க பண்ற ப்ரொசீஜருக்கு 1 கிலோ நெய் 3000 ரூபாய் 4000 ரூபான்னு விற்பாங்க. ஆனா நாங்க 1500 ரூபாய் தான் விற்போம். ஓ, லிட்டர். லிட்டர் கேஜ் கிடையாது. சரிங்க. ஓகேண்ணா. இப்போ இப்போ இல்லாம நாங்க மரச்சுக்கு வச்சிருக்கோம் சொந்தமா. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெல்லாம் சொந்தமா பண்றீங்க. மரச்சுக்கு அதெல்லாம் வச்சிருக்கோம். என்ன பண்றீங்க? அதெல்லாம் எத்தனை லிட்டர் பண்றீங்க? அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 மாசம் ஆகுது. இப்போ எப்படி நம்ம ப்ராடக்ட்டை ரீச் பண்றோமோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல கிடைக்கிற புண்ணாக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓ, மாடுகளை ஆமா. ஓ, இது ஒரு நல்ல ஒரு இது வெளியில இருந்து வாங்கணும் வாங்கினா அவசியம் கிடையாது. 50 மாட்டுக்கு தேவையானது எடுத்துட்டு கடல் புண்ணாக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. வெளியே எங்க ஊர்லயே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கொடுத்துருவோம். இப்போ ஆல்ரெடி வீட்டுல ஒரு 4-5 மாடு இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் மாடு போட்டா நமக்கு பால் வந்து சுத்தமா இல்லை. இப்போ கஸ்டமர் கொடுக்கறதுக்கே பால் இல்லை. எப்படி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர் பால் டோர் டெலிவரி பண்றோம். ஓகேங்க. ஓ, பால் மட்டும் கொடுத்துட்டு பால் மட்டும் டோர் டெலிவரி 50-60 கஸ்டமர் கொடுக்கும். சரி. இந்த கஸ்டமர் கொடுக்க போக மீதி உள்ள பாலை தான் இதெல்லாம் பண்றோம். நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டன் நடத்துங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.